ஒரு எஸ்சி/எஸ்டி ஆக்ட் சக முஸ்லீம் மேலேயே வந்து போட்டிருக்கு. 2 பேரும் முஸ்லீம் மேலே எஸ்சி/எஸ்டி ஆக்ட் போட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இவன் இப்போ போலீஸ் மிரட்டினது, ஏசி மிரட்டினதுலாம் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு, வலைதளத்தில் போடுறாரு. அவர் வந்து இணையத்திலே வந்து பேசுறாரு, இவ்வளவு வந்து நடக்குது, போலீஸ்லாம் கூட்டு நடக்குது பண்றாரு. இதெல்லாம் வந்து ஸ்டாலின் அவருக்கு தெரியாதா? அப்ப இந்த கொலையில் முக்கியமான குற்றவாளியே போலீஸ் தான். செந்தில்குமார்ன்ற அந்த ஏசியும் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் முக்கியமான குற்றவாளியே. அவங்க மேல சந்தேகம் இல்லையா? அவங்களை விசாரிக்கலையா இந்த கொலையில? அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து தானே செஞ்சிருக்காங்க. சேர்ந்து செய்யும் போது சேர்ந்து செய்கின்ற நடவடிக்கையில் கொலை செய்யப்பட்டிருந்தா இவங்க தானே குற்றவாளி. ஏன் செந்தில்குமாரை விசாரிக்கல? வெறும் சஸ்பென்ஷனு அப்படின்றதுலாம் ஏமாற்று. ஒரு போலீஸை பாதுகாக்கிறது தான். சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், ஆயுதப்படைக்கு மாறிட்டோம்ன்றது என்ன தெரியுமா? பாப்பா நீ வந்து நல்லவன், ஏன்னா நீ தான் குற்றம் செய்யற, நீ தான் ராஜ்யம் வாங்கி கொடுக்குற, எனக்கு உன்னையெல்லாம் பாதுகாக்கிற வேலைன்னு சொல்லி அவரை பாதுகாத்து சேஃப்டியா வச்சுக்கிறது. சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? 4 நாளைக்கு ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவோக் பண்ணி மறுபடியும் வேலை கொடுத்துருவாங்க.